topic mensuration. The area of the triangle. Area of the triangle using Heron's formula. So what is Heron's formula? Is that area of the triangle when three sides A, B, C. So A plus B plus C. A plus B plus C divided by 2 is equal to S. Perimeter 2S equal to A plus B plus C. It is perimeter of triangle. Of a given triangle. இப்போ இதுல ஒரு 5 சென்டிமீட்டர், இதுல ஒரு 4 சென்டிமீட்டர், இதுல ஒரு 6 சென்டிமீட்டர் வச்சுக்கோங்க. 5 4 6. அப்ப பெரிமீட்டர் என்ன? 10 15. பெரிமீட்டர் வந்து 2S வந்து 15 வரும். அப்ப S வந்து எவ்வளவு வரும்? 15/2 வரும். சரிங்களா? சோ நமக்கு சைட்ஸ், ஒரு ட்ரையாங்கிளோட சைட்ஸ் கொடுத்தாங்கன்னா நம்ம எப்படி ஏரியா கண்டுபிடிக்கலாம்னு ஈஸியா பண்ணிடலாம். சைட்ஸ் 3 சைட்ஸ், ட்ரையாங்கிளோட 3 சைட்ஸ் கொடுக்கறப்ப நம்ம ஏரியாவை ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கணக்கு போடலாம். The sides of the triangular ground are 22 meter, 120 meter and 122 meter. Find the area. அப்ப நம்ம ஏரியாவை கண்டுபிடிக்கணும். அப்புறமா என்ன சொல்ற, ஒரு மீட்டர் ஸ்கொயர்டுக்கு லெவல் பண்ணணும்னா இந்த அளவுக்கு இந்த ஏரியாவை லெவல் பண்ணணும்னா ஏதாவது புக்லீனை வச்சு லெவல் பண்ணணும்னா எவ்வளவு செலவாகுது? 20 ரூபா செலவாகுது. அப்படிங்கிறப்ப இந்த ஃபுல் ஏரியாவை கவர் பண்றதுக்கு, லெவல் பண்றதுக்கு எவ்வளவு செலவாகும்னு கேக்குறாங்க. சோ நமக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு சைடு 22, இது ஏன்னு வச்சுக்கோங்க, இது பின்னு வச்சுக்கோங்க, சின்னு வச்சுக்கோங்க. அப்ப நமக்கு பெரிமீட்டர் இருக்குது, அதனால நமக்கு ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். ஏரியா கண்டுபிடிச்சது அப்புறம் எவ்வளவு ஏரியான்னு தெரியும். அப்ப ஒரு ஏரியா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏரியா வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியா வருதுன்னா அதை இப்ப 20ஆல மல்டிப்ளை பண்ணும் போது எவ்வளவு செலவு ஆகும்னு தெரியும். இதான் நம்ம கணக்கு கண்டுபிடிக்க போறோம். சரி, using Heron's formula we can find the area. What Heron formula says? Using Heron's formula, under root of S of S minus A, S minus B, S minus C. This is going to be area. I need to find the area. What is area? 122, then 122, then 120 plus 22 divided by 2 equal to S. So normally எவ்வளவு வருது? ஆட் பண்ணோம்னா எவ்வளவு? 264 வருது by 2 equal to S. Then S மட்டும் வேணும்னா S half of the perimeter. S எவ்வளவு வருது? 132 மீட்டர் வருது. சரிங்களா? ஆட் பண்ணதை நம்ம சரியான பார்ப்போம். 2 ஸோ 4 போட்டாச்சு. அடுத்தது 2 2 4 6 போட்டாச்சு. அப்புறம் இங்க 1 இங்க 1 2 போட்டாச்சு. ஸோ டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு S. ஸோ S வந்து 132. இட் இஸ் ஃபவுண்ட் S as a 132. ஸோ யூசிங் Heron's formula we can find the area. ஸோ பேசிக் ப்ராடக்ட் தான். அப்ப நமக்கு என்ன தெரியுது? ஏரியா வேணும்னா S வந்து 132, S வந்து 132, S minus A வா 132 minus A, 132 minus A வந்து 22 வச்சுக்கோங்க. B வந்து 132 minus B வந்து 120 வச்சுக்கலாமா? அடுத்து C வந்து 132 minus 144 122 வா?
க்ளோஸ் பிராக்கெட். இப்போ நம்ம அண்டர் ரூட்ல இருக்கு. இப்போ வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். இங்க 110 வருது, 132. இங்க 120 ரிமூவ் பண்ணிட்டா 12 வருது. இங்க 10 வருது. சரிங்களா? 10 எல்லாமே ரூட்டுக்குள்ள இருக்கு. ஸோ இதெல்லாமே மல்டிப்ளை பண்ணோம்னா எவ்வளவு வருது? நம்ம செக் பண்ணியாச்சு முன்னாடியே. 1742400. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம்? ரூட் எடுத்தோம்னா எப்படி ரூட் எடுக்கிறதுனா, ஆக்சுவலா இதை வந்து 1742400 போட்டு என்ன பண்ணா, இது மல்டிப்ளை பண்ண எவ்வளவு வருது இல்ல? ஸோ 00 இருக்கு, 2 ஆல பண்ணனா, 2 ஆல பண்ணனா என்ன வருது? 8 டைம்ஸ் 16, ரிமைனிங் 1, 7 டைம், அடுத்து 1 டைம், அடுத்து 2 டைம், 00. எப்படி புரியுதா? 17ல 2 டைம்ஸ் வந்து 18, 8 2s are 16. இது 1 இருக்குது, அந்த 1 இங்க போட்டுக்கோங்க. 14, 14குள்ள 2 எத்தனை இருக்கு? 7 டைம்ஸ் இருக்கு. இங்க 2க்கு 2ல 1 டைம்ஸ், இங்க 4ல 2 டைம்ஸ், இந்த 00 அப்படி போட்டுங்க. அகைன் 2 ஆல இங்க 4 டைம்ஸ், இங்க 3 டைம்ஸ், அகைன் 1, இங்க 5 டைம்ஸ், இங்க 6 டைம்ஸ், அடுத்த 00. அப்ப 2 ஆல 2 டைம்ஸ், 1 டைம்ஸ், ரிமைனிங் 1, 7 டைம்ஸ், ரிமைனிங் 1, 8 டைம்ஸ், 00. அகைன் 2 ஆல இங்க 1 டைம்ஸ், 0 போகாததுனால 0 சேர்த்துட்டு 10 ஆக்கிறதோ, அதுக்கப்புறமேட்டு 0 போகாத 0, இங்க இன்னொரு ஸ்டார்ட் போயிடலாம். அப்ப 8 டைம்ஸ் வருது 16, அப்ப ரிமைனிங் 1, 9 டைம்ஸ் வருது 00. எப்படி பண்ணி தெரியுதா? 2 1 டைம்ஸ், இங்க 1 வந்து 2 வந்து பிக், 1 வந்து சின்னதுனால இன்னொரு டெசிமல் போய்க்கலாம். 17, 17குள்ளர 8 டைம்ஸ் இருக்கு, 16, ரிமைனிங் 1, 9 டைம்ஸ் 18, 00 வந்துருச்சு. அப்படியே இதெல்லாம் பேசிக்ஸ் தான். அடுத்து பாருங்க, 108900 வந்துருச்சா? அடுத்தது 2 ஆல போகுமா? இதை 2 ஆல போனா 5 4, இங்க 4, இங்க ரிமைனிங் 1, 5 0 வருது. ஸோ அகைன் நமக்கு என்ன வருது அப்படின்னா 9 வந்து வருதா? எப்படி பண்ணணும்னா நமக்கு என்ன வருது? இல்லாட்டா பெரிய நம்பர் ஒரு நம்பர் 9 ஆல டிவைட் ஆகுதான்னு பாருங்க. 9 ஆல் டிவைட் ஆகுதான்னு பாருங்க. 9 ஆல் டிவைட் 9 18, அப்ப டிவைட் ஆகும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. அது வந்து 3 ஆல் டிவைட் ஆகுதுன்னா அது 9 ஆல் டிவைட் ஆகும். எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 1 8 9 9 9 18, 18னா 1 + 8 9 வருது. அப்ப 9 ஆல் டிவைட் ஆகும். 9 ஆல் டிவைட் ஆச்சுன்னா எவ்வளவு வருது? 1 டைம்ஸ், ரிமைனிங் 1, 2 டைம்ஸ், 1 டைம், 00. இது எக்ஸாக்டா எதாவது டிவைட் ஆகும்? 11 ஆல் டிவைட் ஆகும். 00. சரியா? 11 டைம்ஸ் 121, 00. அடுத்தது 11 ஆல மறுபடி 1 டைம்ஸ் 00. 10 ஆல 10 டைம்ஸ், 10 ஆல 1 டைம்ஸ். இப்ப ஈஸியா முடிஞ்சிருச்சு, 1 வந்துருச்சு. இப்ப நம்ம என்னென்ன பார்ப்போம்? இது வந்து எத்தனை 2 இருக்குது? 1 2 3 4 4 2 இருக்குது. அப்பனா நான் எல்லாத்தையும் இங்க ஒரு 2 4 2 இருக்குன்னா 2 2 2 மட்டும் எடுத்துக்கலாம். ஏன்னா 2 2 செட் இருந்துச்சுன்னா 1 எடுத்துக்கலாம். ஏன்னா இது ஸ்கொயர் ரூட். இந்த 2க்கு பதிலா ஒரு 2, இந்த 2க்கு பதிலா ஒரு 2, இந்த 9க்கு பதிலா 3 எழுதிக்கலாம். ஸ்கொயர் ரூட். இந்த 2 11க்கு பதிலா ஒரு 11, இந்த 2 10க்கு பதிலா ஒரு 10. இதான் வந்து ஸ்கொயர் ரூட். எல்லாமே 2 2 பேர் இருக்கு. ஸோ அதனால ஸ்கொயர் ரூட்னால 1 மட்டும் எடுத்துக்கிட்டோம். எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வருது? 4 4 3s are 12, 12 10s are 120 வருது. அப்புறமேட்டு 11 ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது will get answer is 1320 meter square. ஸோ இது ஆன்சர் 1320 மீட்டர் ஸ்கொயர். ஸோ எனக்கு இவ்வளோ மீட்டர் ஸ்கொயர். அப்போ
அப்போ 1 மீட்டர் ஸ்கொயருக்கு 20 ரூபா செலவாகுது, 20 ரூபி. அப்படிங்கலாம் நான் என்ன பண்ணிக்கலாம், மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 1320 இன்ட்டு 20 மல்டிப்ளை பண்ணனா 2600 வருது. ஆன்சர் வெரிஃபை பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போ 2640 வருது. புரியுதா? ஓகே. இப்போ ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் கொடுத்துட்டாங்க. ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா, பெரிமீட்டர் ஆஃப் அ ட்ரையாங்கிள் இஸ் 600 கொடுத்துட்டாங்க. 600 மீட்டர். பெரிமீட்டர்னா என்ன? 2s. 2s equal to 600 மீட்டர் கொடுத்துட்டாங்களா? அடுத்தது சைட்ஸ் என்ன ரேஷியோல இருக்காம, இந்த சைட்ஸ் வந்து இருக்குல்ல, இது வந்து 5:12:13 கொடுத்துருக்காங்க. 5:12:13. இப்போ 5x 12x 13x ரேஷியோ இருந்துச்சுன்னா அப்படி எடுத்துக்கலாம். இப்போ 5x பிளஸ் 12x பிளஸ் 13x divided by 2 equal to s. இதானே? இது a மாதிரி, இது b மாதிரி, இது c மாதிரி. இது a மாதிரி, இது b, இது c ரெப்ரசன்ட் பண்ணது. அப்ப நம்ம ரேஷியோல இருக்கனால ஒரு காமன் நம்பரை மல்டிப்ளை பண்ணி அதோட ஒரிஜினல் நம்பர் எடுத்துக்கிறோம். அப்ப நமக்கு என்ன வருது? 5x 7x 13x என்ன வருது? 7x 13x 7x 13x 20x வருது. ஆஹா 12x இல்ல இது. அப்ப 17x 13x 30x வருது. 30x divided by 2 equal to s. 30x divided equal to 2s. 2s தான் ஆல்ரெடி கொடுத்திருக்காங்க. எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 30x equal to 600 கொடுத்திருக்காங்க. அப்ப x எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கிறது? 600 upon 30. இங்க 1 டைம், இங்க 2 டைம். சரிங்களா? இங்க ஒரு 0, இங்க ஒரு 0 போயிடுச்சு. அப்ப எவ்வளவு வருது? 20 வருது. அப்ப 20 ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு a வேணும்னா 5x, b equal to 12x, c equal to 13x. 5 into 20, 12 into 20. அடுத்தது 13 into 20. ABC கண்டுபிடிச்சாச்சு 100. இங்க 250, 240. இங்க 260 வருது. இதெல்லாமே சைட்ஸ் தானே மீட்டர். ட்ரையாங்கிளோட 3 சைட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அப்ப நம்ம ஹிரான்ஸ் ஃபார்முலா என்ன சொல்லுது? ஏரியா ஈக்குவல் டு அண்டர் ரூட் ஆஃப் s equal to s minus a, s minus b, s minus c. நமக்கு a தெரியும், b தெரியும், c தெரியும். இதுல உள்ள போட்டு ப்ராடக்ட் போட்டு நம்ம கண்டுபிடிச்சோம்னா s எவ்வளவு என்ன தெரியும்? sங்கிறது 2sங்கிறது 600னா s எவ்வளவுப்பா? 300. 300 minus 100, 300 minus 240. ஏன்னா a வந்து 100 தானே, b வந்து 240 and c வந்து 260. 300 minus 260 எல்லாத்துக்கும் அண்டர் ரூட் எடுங்க. ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். So we are going to find the area. For that actually we need to take product of those given under bracket. இப்ப நம்ம இதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். சிம்பிளிஃபை பண்ணலாமா? 300, 300, இங்க 200 ஆஃப் இது வந்து 60 வருது, இங்க 40 வருது. எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா we'll get the answer. எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 1 2 சாரி எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன ஆன்சர் வருதுன்னா, ஆன்சர் வந்து வெரிஃபை பண்ணியாச்சு. 1200 வருது. ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு வருது. ஸ்கொயர் மீட்டர்னு சொல்லலாம், மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஸ்கொயர் மீட்டர்னாலும் மீட்டர் ஸ்கொயர்னாலும் ஒண்ணுதான். சரிங்களா? ரைட்.